என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கேன். நம்ம சஞ்சலத்தை என்ன பண்றோம்? வைத்து வைத்து இல்ல. யார் யாரை திட்ட முடியுமா? வெஞ்சிடணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவருடைய சஞ்சலம், கஷ்டம், கவலை, பிரச்சனைங்க இது எல்லாத்தையும் இருதயத்துல வச்சு நித்தம் வச்சு டெய்லி நம்ம நினைச்சிருக்கோம் நம்மளுக்கு தான் பிரச்சனை, சஞ்சலம், மனசு கஷ்டம் இருந்துச்சு. அதை டெய்லியும் அவர் மனசுல வச்சு என்ன பண்றாராம்? ஆத்மாவில் ஆலோசனை பண்றாரு. அப்படி இருக்குது, இது தொடர்றதுக்கு காரணம் நம்ம ஏதாவது பண்ணுமா, நம்ம ஏதாவது செய்யணுமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அப்போ பிரச்சனைகளை கூட அப்படி மனசுக்குள்ள வச்சு என்ன செய்யறாரு? ஆலோசனை பண்ற. எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இவருக்கு பிரச்சனை யாரால வருது? சத்ருவால வருது. இப்ப சத்ருவோட தலை எப்படி இருக்குது? எறும்பு இருக்குது. என்ன அர்த்தம்? இவர் தலை கவிழ்ந்து போச்சுன்னு அர்த்தம். சத்ரு என்ன செய்யறான்? சந்தோஷமா இருக்கிறான், கழி கூடுறான், அவன் அப்படியே திமுறா அப்படி பாக்குறான் நம்மள. இவரு எப்படி நிலைமை எப்படி இருந்து? தலை கவிழ்ந்த ஒரு நிலை, தலை நிமிர கூடாது இருக்குது. பின்னால ஒரு வசனத்துல சொல்லுவார், ஏன் அந்த அளவுக்கு எனக்கு தலை என்னுடைய பாவம் தலைமுடியை காட்டிலும் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவார். இப்போ அநேக நேரங்களில நமக்கும் கூட பிரச்சனைகள் அப்படி வரும். ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்துருச்சு, சத்ரு சந்தோஷப்படுற சூழ்நிலை வந்துருச்சுன்னா உடனே ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும். யார்கிட்ட பேசுறது இல்ல, கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்டு கடவுளே அவர்கிட்ட கேட்டு இது பண்ணி பதில போய் அப்படி ட்ரை பண்றது இல்லை. நம்ம அந்த அவநம்பிக்கையான வார்த்தைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நம்மளும் பழப்பி தூக்கம் இல்லாம போய் அப்படியே என்ன செஞ்சிடறோம்? ரொம்ப நெகட்டிவாவே அந்த சூழ்நிலை என்ன செஞ்சிடறோம்? நல்லா தெரியும் நம்மளுக்கு கடவுள் செய்ய நினைச்சது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவரால் முடியாத காரியம். அப்போ நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, மோசமான சூழ்நிலைகளை ஆண்டவரே உமால முடியும், நீ நினைச்சா இப்ப கூட மாற்ற முடியும், ஆனாலும் அப்படி சுத்தப்படி என்ன செய்யுங்க நடத்துங்கன்னு சொல்றோமா? ஜெபம் பண்றோமா? நம்ம உடனே எல்லாம் முடியும், இப்ப நினைச்சாலும் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கிற விசுவாசம் இருக்கும்போது அதை தாண்டி அவர் செய்யாம இருக்கிறாருன்னா அவருக்கு சுத்தம் இல்லைன்றதை உணர்ந்துக்கிறோமா? என்னைக்காவது இது இன்னைக்கு இதை மாத்துறது அவருடைய சுத்தம் இல்ல, அவர் ஏற்ற நேரத்துல என்ன செய்வாரு? செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னும் வளர வேண்டியது அது அவசியமாகுது. எது வரைக்கும் என் சத்ரு என் மேல், எது வரைக்கும் தாங்க? ஒரு நாளா, 2 நாளா, 1 வருஷமா, 2 வருஷமா, அவன் எப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவன் என்ன இலக்காரமா நினைப்பான்னு தெரியலையா நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட சிலர் நம்முடைய பிரச்சனைகளை வருஷக்கணக்கில் என்ன செய்யாது, தீரவே தீராது.